நமஸ்காரம். பல ஊர்கள் திவ்ய தேசங்களிலும் பிரம்மோற்சவம் நடக்கும் காலம் இந்த பங்குனி சித்திரையில் தான் நடக்கும். இதுதான் வெயில் காலம். பின்னர் மழை வந்து விடுமானால் புறப்பாடுகள் எல்லாம் வீதிகளில் செய்ய முடியாது. அதனால் அநேகமாக இந்த சமயத்தில் தான் பிரம்மோற்சவங்கள் நடைபெறும். உற்சவம்னு சொன்னாலே உற்சவருக்கு செய்யப்படுவது உற்சவம். மூலமூர்த்தி உள்ளே எழுந்தருளி இருக்கிறார். உற்சவர் அவர்தான் பல்லக்கு, தோழிக்கினியான், வாகனங்கள் இதிலெல்லாம் காலை மாலை இரு வேளைகளிலும் புறப்பாடு கண்டருளுவார். வீதியார வருவார். பல வயோதிகர்கள், கால் முடியாதவர்கள் இவர்களெல்லாம் ஒரு பெரிய கோயிலில் உள்ளே வரைக்கும் சென்று தரிசிக்க முடியாமல் இருக்கலாம். அவர்களுக்காக அவர்கள் இருக்கும் இடத்துக்கே தேடி வந்து வெளியிலேயே வந்து காட்சி கொடுப்பார். இது பெருமானுடைய எளிமைக்கு சாட்சி. இந்த உற்சவங்கள் எல்லாம் ஆகம ரீதியாக சொல்லப்பட்டவை. என்று கொடியேற்றம், என்று தேர் திருவிழா, என்று தீர்த்தவாரி கொடி இறக்கம், இது அந்தந்த கோவிலுக்கு இருக்கும். இன்னென்ன உற்சவத்தில் இன்று கொடியேற்றம். பங்குனி மாசம்னு வைத்துக் கொள்வோம். பங்குனியில் உத்தரத்தன்னைக்கு இது நடக்கும். ரேவதி என்று இது நடக்கும். புனர்வசு அன்னைக்கு இப்படின்னு அந்தந்த கோவிலுக்குன்னு நிர்ணயித்திருப்பார்கள். அது சில இடங்களில் தேரை வைத்துத்தான் நிர்ணயம். இந்த நாளில் தேர் திருவிழா அல்லது இந்த நாளில் தீர்த்தவாரி கொடியிறக்கம், அதை வைத்துக் கொண்டு அதற்கு முன்னால் எத்தனை நாளோ நடக்கும். இப்படி செய்யும் போது ஒரு உற்சவம்னு சொன்னால் கருட சேவை மிக முக்கியம். கருடோத்சவம், கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளுவது. அதுபோல் தேர் திருவிழா ரொம்பவே முக்கியம். இதில் தேர் முதன்மை பெற்றது. ஏனெனில் அதுதான் ஊர் கூடி இழுக்கும் பெரிய உற்சவம். வாகனங்களிலே கூட 16 பேர் 32 பேர் அவ்வளவுதான் ஈடுபடுவார்கள். ஆனால் தேர் என்பது ஆகமத்தில் பிரதானமாக சொல்லப்பட்ட உற்சவம். அன்றுதான் யாத்திராதானம் கொடுத்துவிட்டு பெருமாள் புறப்படுவார். இந்த தேர் ஒரு ஜீவாத்மாவின் உடலை குறிக்கும். அந்த தேரையே பெருமாள் தான் செலுத்துகிறார். அதனால் ஆகமப்படிக்கு தேர் திருவிழாவுக்கு முக்கியத்துவம். மேலும் கண்ணனே ஒரு தேரோட்டி ஆயிற்று. அர்ஜுனனுக்கு போரில் தேரோட்டியாக இருந்தார். அதனாலும் ஏற்றம். திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதிங்கிற பெயரோடைய இருக்கிறார். அதுவும் சிறப்பு. அடுத்து எல்லா வாகனங்களுக்கும் தலைமையானவர் கருடன். பகவானிடத்தில் அவர் எதில் படுத்தாலும் அதை ஆதிசேஷனுடைய அம்சம்னு சொல்லுவார்கள். அவர்தான் முக்கியமானவர். எதை ஆயுதமாக பயன்படுத்தினாலும் அது சக்கரத்தின் அம்சம்னு சொல்லுவார்கள். அதுபோல் எதை வாகனமாக பயன்படுத்தினாலும் கருடனுடைய அம்சம். வேதாத்மா விஹகேஸ்வரஹா. இந்த கருட வாகனத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்க காரணம், வேதத்தின் உருவாகவே கருடன் கொண்டாடப்படுகிறார். வேதத்தின் மூலம்தான் பெருமானை நாம் அறிந்து கொள்ள இயலும். கண்ணால் பார்த்தோ அனுமானம் பண்ணியோ பிரம்மத்தை புரிந்து கொள்ள முடியாது. வேதைக சமதிகம்யன். வேத சப்தங்களை கொண்டுதான் அவரை புரிந்து கொள்ள முடியும். அந்த வேதமே கருடனாக இருக்கிறபடியால்
வேதம் எப்படி பகவானை நம் கண்முன்னே காட்டுகிறதோ, நமக்கு புரிய வைக்கிறதோ, அதே போல கருடனும் பெருமானை தன் தோளில் சுமந்து நம் முன்னே கொண்டு வந்து புரிய வைக்கிறார். வேதமும் அவரை புரிய வைக்கிறது, கருடன் நேரையே கொண்டு வந்து புரிய வைக்கிறார். அதனால்தான் எல்லா வாகனங்களிலும் கருட வாகனத்துக்கு சிறப்பு. இப்படி பண்டைய காலத்திலிருந்து பகவானும் சரி, ரிஷிகளும் ஆச்சாரியர்களும் நாம் எம்பெருமானை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனை வழிமுறைகளை, ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான முறைகளை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் கோயில் திருவிழாக்கள், உற்சவங்கள். அதனால் நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு இதன் சிறப்பை நன்கு எடுத்து சொல்லி, அருகில் இருக்கும் எந்த கோயிலிலும் ஒரு நாள் 2 நாளாவது அந்த உற்சவத்தின் போது போய் கலந்து கொள்ள வேண்டும். நம் உறவுக்காரர்கள் ஒரு கல்யாணம்னு கூப்பிட்டால் நாம் வர வேண்டும் எவ்வளவு எதிர்பார்ப்பார்கள். அத போல பெருமானுக்கு இந்த உற்சவம் என்பது ஒரு திருக்கல்யாணம். கல்யாண உற்சவம் தனியாக உள்ளது, இந்த பிரம்மோற்சவமே ஒரு கல்யாணம். அதற்கு அவருக்கு வேண்டியவர்கள், உற்றார்கள், உறவினர்கள் நாம் தான். அருகில் இருக்கிற எல்லாரும் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டோமா, ரொம்ப எளிய மொழியில் சொல்லுகிறேன், அப்படி வர வேண்டும்னு அவர் எதிர்பார்ப்பார். எல்லாரையும் கணக்கு பார்ப்பார், வந்திருக்கிறார்களா, யார் யார் வரவில்லை. கல்யாணத்துக்கு வரவில்லை என்றால் எவ்வளவு குறைப்பட்டுக் கொள்வோம். அதை போல பெருமான் குறைப்படுவார். அந்த குறை இல்லாமல் நிறையாக உற்சவங்களுக்கு சென்று சிறப்பிக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.